குட் டே பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் செஷனில் வந்துட்டு பை பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இதை ஒன்று தெரிஞ்சிருக்கேன். அதாவது 3:40க்கு அப்புறம் வந்துட்டு வி கேன் பை அண்ட் செல் அவர் ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்துட்டு 5 ப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 ஆட் பண்ணி மொத்தமாக 6 வாங்கியாச்சு. ஸோ மஹேந்திரா ஃபினான்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் போடாமல் லிமிட் ஆர்டர் போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஒரு 15 மட்டும் ப்ளேஸ் பண்ணேன். 2000 ரூபாய்க்கு முதல்ல ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன். திரும்ப முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மணி வந்துட்டு இப்போ 3:51. ஆக்சுவலாக 3:40லேருந்தே வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் செஷன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிரும். 4 மணி வரைக்கும் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 23:10 வந்துட்டு இருக்குது. பட் நம்ம வந்துட்டு எக்ஸிட் பண்ண போனோம் அப்படின்னா 22:90 தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 23:10க்கே நான் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு ப்ளேஸ் ஆகாது. லிமிட் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணாதீங்க, மார்க்கெட் ஆர்டர்லேயே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு இன்டிமேஷன் வருது. ஸோ எனக்கு வந்துட்டு 23:10 இல்லை 23:05 தான் கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறது ஓகே. பட் இந்த 22:90 வந்து தள்ளி விடணுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப 150 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். பட் தட்ஸ் ஸ்டில் ப்ராஃபிட், ரைட்? பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது 20 பைசா 30 பைசா ஏறினா கூட ஒரு 40 ரூபா 50 ரூபா ஏறிடும். ஸோ 21:10 வரைக்குமே போணுச்சு. ஸோ நம்மளுக்கு இதுவே லாபம் தான், என்ன வெளில வந்துக்கலாம். பட் வந்துட்டு இப்போ தேவையில்லை. மேபி நாளைக்கு வேணால் 23:10 கூட நம்ம விற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து எதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப காலையிலேருந்து ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் போனி ஆகாத டாட்டா கன்சூமர்ஸ் வந்துட்டு மாடிஃபை பண்ணுறோம். ஸோ 772.30 ப்ளேஸாக இருக்குது, முடியுது. ஸோ நம்ம அதிலேயே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we will cancel this order ஃபஸ்ட். ஓகே கேன்சல் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து டாட்டா கன்சூமர்ஸ்க்கு வருவோம், எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு 772.30 அப்படியே தள்ளி விடுவோம். அப்போவுமே வந்து ப்ராசஸ் ஆவலை. ஏன் வாங்கிறதுக்கு யாரும் இல்லை. ஓகே சரி, யாராச்சும் வாங்கினாங்கன்னா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. முடிஞ்சிருச்சு, யாரோ வந்து வாங்கிட்டு போயிட்டாப்புல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே போய் பார்ப்போமா, எங்கே இருக்குது டாடா கன்சூமர்ஸ், இங்கே இருக்குது. ஸோ யாரும் திரும்ப வந்துட்டு 100 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதாவது செல் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ செல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஏற்கனவே ஒரு 500 நம்ம இன்டர்டேயில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ விற்றதுக்கப்புறம் திரும்ப வாங்கியிருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வந்து தூக்கி விடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸ்க்ரீனரில் வந்துட்டு செம்ம என்ன சொல்கிறது ஐபிஇ ரேஷியோ ஸ்டாக் இது. ஸோ பிஇ ரேஷியோ ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னா ப்ளேலிஸ்ட் நான் தரேன், ஃபஸ்ட்டு 5 எபிசோடை போய் முதல்ல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ ஃபண்ட் நம்ம கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 54,000 ரூபா ஏறிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கி விட்ருவோமா? இந்த லாஸையும் நான் புக் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஐஆர்எஃப்சி கூட நாளைக்கு எடுத்து விட்டுடலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 200 வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ மிச்சப்படி வந்துட்டு நிறையா ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வீழ்ச்சி அடைஞ்சப்போ நான் வாங்கினதுனால நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. மிச்சப்படி நான் அப்போதைக்கு எதுவும் விற்கணும்னு நினைக்கல போஸ்ட் மார்க்கெட் செஷனில். ஸோ வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா லைவில் வந்துட்டு மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ see you in the next வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். போஸ்ட் மார்க்கெட் செஷனை இன்றைக்கி தான் நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ பீப்புள். see you in the next வீடியோ. பை.